Evaluate 0 to infinity x sin mx by x square plus a square dx where m is greater than 0 and a is greater than 0. நீங்கள் இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா which is a contour integration type 3. இந்த டைப் 3ல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா integral minus infinity to plus infinity or 0 to infinity f of x by g of x அதுலது நம்ம சிம்பிளா f of x into sin ax or sin bx anything sin ax or cos ax ன்னு இருக்கும். நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா sin இருக்குது. sin இருந்துச்சுன்னா என்ன செய்வோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட் சொல்லுவோம். காஸ் இருந்துச்சு அப்படின்னா ரியல் பார்ட்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு வந்து sin இருக்குது. இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சொல்யூஷன் given என்ன அப்படின்னா 0 to infinity கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 0 to infinity x sin mx by x squared plus a squared dx is equals to 1 by 2 into 0 to minus infinity plus infinity போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன், அதை நம்ம டெஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. அது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. x into sin mx divided by x squared plus a squared into dx நம்ம எழுதிக்கிறோம். இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி x sin mx by x squared plus a squared. இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு கொண்டு போயிடும், காம்ப்ளெக்ஸ் கொண்டு போயிடும். எப்படின்னா c ஈக்குவல்ஸ் டு எக்ஸு. இந்த காம்ப்ளெக்ஸ் கொண்டு போகிறப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா எக்ஸை வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக இசட் போட்டிருப்போம். அப்போ இசட்டு இந்த சைன் எம்எக்ஸுக்கு பதிலாக இ பவர் ஐ எம் இசட். சைன் வந்து நமக்கு என்னது இமேஜினரி பார்ட், அதனால் இங்கே ஒரு இமேஜினரி பார்ட் ஆஃப் த இசட்டு சைன் எம்எக்ஸ் பதில் இ பவர் ஐ எம் இசட். இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் காஸ் எம்இசட் ப்ளஸ் ஐ சைன் எம்இசட். இந்த இதுதான் இ பவர் ஐ எம்இசட். அப்போ இ பவர் ஐ எம்இசட் இஸ் ஐ சைன் எம்இசட்டுங்கிறது இமேஜினரி பார்ட் ஆஃப் த இ பவர் ஐ எம்இசட். அதான் இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐ எம்இசட்னு கொடுக்குறோம். கீழே இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இதை தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். இப்போ இந்த இதில் நம்ம சொல்கிறப்ப எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி எழுதியிருக்கணும் அப்படின்னா வேர் இந்த சி அப்படிங்கிறது ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி அவங்க கொடுத்துருவாங்க. நம்ம இந்த சிக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா வேர் அந்த டைப் 2ல் சொன்னோம் அதே மாதிரி தான் சி இஸ் த கான்டோர். ஏதோ இந்த கான்டோரை எப்படி வந்து நீங்கள் கன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா விச் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன அப்படின்னா கர்வு காமா அதனுடைய சென்டர் அட் ஆரிஜின் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு த ரியல் ஆர் in the upper half plane in the real axis. அப்படின்னா என்ன அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இது நம்ம என்ன டைப் 2ல் பார்த்துருக்கோம். காமாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செமி சர்க்கிளாக இருக்கும். இது வந்து நம்முடைய செமி சர்க்கிள், அதனுடைய இது இருக்கும் இந்த ரியல் ஆக்சிஸ் வித் பவுண்டரிங் டயமீட்டர். இதனுடைய டயமீட்டர் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் டயமீட்டர் ஆர். நம்மளுடைய டயமீட்டர் எங்கே இருக்குன்னா மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியை இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஒரு ஆஃப் சர்க்கிளில் போட்டிருக்காங்க. ஆஃப் சர்க்கிள் அப்படிங்கிறது என்ன, இதுதான் நம்மளுடைய அந்த டைரெக்ஷனு. இந்த டைரெக்ஷனில் தான் நமக்கு எவாலுவேட் பண்ண முடியும். அப்போ இந்த கர்வுக்கு பேர் தான் காமாங்கிறது கர்வு. இது வந்து என்னென்னா ப்ளஸ் ஆறு, இது வந்து மைனஸ் ஆறு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்சிஸு, இது ரியல் ஆக்சிஸ். அப்போ இந்த ரியல் ஆக்சிஸில் நாம் பண்ணக்கூடிய இந்த கான்டூர் சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விச் இஸ் இன்க்ளூடு போத்து இந்த ரியல் ஆக்சிஸ் இங்கே ஆரம்பித்து இதே டைரெக்ஷனில் போய் இங்கே இந்த பக்கம் கூடி வந்து இங்கே முடியணும். இதுக்கு பேர் இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் இந்த ஆஃப் சர்க்கிள் பேர் தான் நம்ம கான்டூர்னு இப்போ எடுத்திருக்கோம். அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா காமா யூனியன் ஆஃப் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர். அப்போ அக்கார்டிங் டு த தியரம் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா therefore இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு த ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதை நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னா இப்போ இந்த ஹோல் ரீசன் எப்படி எழுதிக்கலாம் திஸ் ப்ளஸ் இந்த கர்வு. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. போதாவது அந்த கர்வு எழுதிக்கிறோம். கர்வு இன்ட்டு கர்வில் என்ன அப்படின்னா இசட்டு தான் இருக்கும் டிஇசட்டு ப்ளஸ் இந்த ஆர் டு எஃப் ஆஃப் ஆரில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸு. ஏன்னா இது ரியலுங்கிறதுனால நம்ம எக்ஸ் போடுறோம், இது காம்ப்ளெக்ஸ்னால இசட்டு போடுறோம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. இதைத்தான் நம்ம எப்படி எழுதிடுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் சின்னு போட்டுருவோம். சிங்கிறது எஃப் ஆஃப் இசட் டிஇசட்னு போட்டுருவீங்க. இந்த இதை இப்போ நமக்கு எப்படி எழுதுனா காமா ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இன்ட்டு டிஇசட் ப்ளஸ் மைனஸ் ஆர் டு ப்ளஸ் ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதில் இருக்கும்போது அப்போ ரெண்டு இது கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆஸ் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக மாறும்போது இந்த டிஇசட் ஜீரோவாக மாறிடும். அதனால இந்த ஹோல் இதுவுமே ஜீரோவாயிரும். அது வந்து ஒரு ஜோடா லெமன் சொல்லுவாங்க. ஸோ ஆர் டென்ஸ் பிகம்ஸ் நமக்கு வந்து காமா வந்து என்னவா மாறுது அப்படின்னா இன்டெக்ரல் காமா ஆஃப் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோவாக மாறிடுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட்டு டிஇசட்டு நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக மாறுது. அதனால தான் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா இதை அப்படியே இசட்டு கன்வெர்ட் பண்ணிடுறோம். இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டியை தான் நம்ம கான்டூராக மாற்றி விட்டுறோம். இப்போ இந்த கான்டூரை நம்ம இங்கே வழக்கம் போல் காஸ்டி ரெசிடியூஸை வச்சு எவாலுவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த இது கிடைச்சிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பழையபடி என்ன வேணும்னா உங்களுடைய தியரம் எழுதிடுவீங்க. எஃப் ஆஃப் இசட் இங்கே எஃப் ஆஃப் இசட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரியல் பட்ட எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம போல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிளாக இசட்டு இ பவர் ஐ எம் இசட்டு டிவைடட் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இவ்வளோதான் இங்கே எஃப் ஆஃப் இசட்டு. இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், போல்ஸ் கண்டுபிடிப்போம். therefore the poles are denominator equal to 0 நமக்கு தெரியும். அப்போ இசட் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நீங்கள் z squared minus of ai the squared equal to 0 போடுவீங்க. a squared minus b squared அப்போ a plus b into a minus b, a plus b z plus ai and z minus ai equal to 0. therefore நமக்கு என்ன கிடைக்கும், z equal to ai is a pole of order 1. ஆல்சோ நமக்கு தெரியும் இந்த கான்டூரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இங்கே தான் நம்மளுடைய இது இசட் இன்ஃபினிட்டியாக போயிடுச்சு. அப்போ நமக்கு இப்படி போகும். இப்படி போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் அந்த ஆக்சிஸு காம்ப்ளெக்ஸ் ஆக்சிஸு. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஆக்சிஸில் இங்கே என்ன இருக்கும், ஐ இருக்கும். இங்கே வந்து ஒரு 2i இருக்கும். அப்படி 3i 4i போய்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா a greater than 0 கொடுத்துட்டாங்க. அப்போ ஏங்கிறது இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இசட் ஈக்குவல் டு ஏஐனா 1i 2i 3i ஏதோ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஈவன் 0.1 கூட இருக்கலாம். அப்போ பாசிட்டிவ் வேல்யூனா என்ன செய்யணும், இட் எபோவ் த இந்த ஆக்சிஸ்க்கு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா எபோவ் மேலே தான் கிடைக்க போகுது. அப்போ மேலே இருக்கிற எல்லாமே இது இன்ஃபினிட்டிங்கிறதுனால இதுக்கு இந்த ஆக்சிஸ்லேருந்து மேலே இருக்கிற எல்லாமே நமக்கு இன்சைடு தான். இதுதான் நம்மளுடைய கர்வு வந்து ஹோல் இதுவும் கர்வு தான். அப்போ இன்சைடு விச் இஸ் இதை நம்ம அப்படியே சிம்பிளாகவே எழுதலாம். விச் இஸ் லைஸு இன்சைடு சின்னு போட்டுடலாம். அப்போ ரெசிடியூ கொண்டுக்கலாம். ஆனால் இது ஈக்குவல் டு மைனஸ் ஏ அப்படின்னு வர்றப்ப ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம், இதுக்கு கீழே தான் போகும். அப்போ ஆர்ஜின் கீழேருந்து கீழே தான், இங்கே தான் மைனஸ் ஐ மைனஸ் 2i மைனஸ் 3iன்னு போகும். அப்போ ஏங்கிறது ஏதோ ஒரு கீழே தான் இருக்கும் போது. ஸோ ஏ இஸ் ஏ போல், சிம்பிள் போல் இது ஆஃப் ஆர்டர் 1 விச் இஸ் லைட்ஸ் அவுட் சைடு. அவ்வளோதான். அப்போ லைட்ஸ் அவுட் சைடு அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்ய தேவையில்லை, இதுக்கு போல் கண்டுபிடிக்க தேவையில்லை. therefore the residues of the f of z at z equals to minus ai என்னவாயிருது, 0 ஆயிருது பை த தியரத்தின்படி. அப்போ இந்த இதை நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு போல் வந்து z equal to ai. இதுக்கு மட்டும் ரெசிடியூ கண்டுபிடிச்சா போதும். therefore நம்ம ஃபார்முலாவோட எழுதிக்கலாம். ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to some a என்ன இருக்கும் அப்படின்னா லிமிட் ஆஃப் z tends to a z minus a into f of z. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலா நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ரிசல்ட் ஆஃப் f of z, ரெசிடியூ ஆஃப் f of z is equals to ai plus ai is limit of z tends to plus ai z minus ai into இந்த f of z எப்படி எழுதிக்கலாம்னா z into e power I m z by z plus ai into z minus ai எழுதிக்கலாம். இதில் நீங்கள் இந்த z minus ai கேன்சல் பண்ணிடுவீங்க. இப்போ z equal to a5 போடுவீங்க. அப்போ மேலே ai into e power I m into ai divided by ai plus ai. இப்போ இது என்னவா மாறும்னா ஏஐ அப்படியே தான் இருக்க போது ஏஐ இன்ட்டு இ பவர் ஏஐ என்ன ஆகும்னா அந்த ஐயும் இந்த ஐயும் மைனஸ் ஐ ஸ்கொயர்டாக மாறும். அப்போ -1 -1 எம்ஏ. அப்போ இ பவர் மைனஸ் எம்ஏ பை ஏஐ ப்ளஸ் ஏஐ 2ai ஆயிடுது.
இப்போ இந்த ஏயும் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு இந்த ரெசிடியூ என்ன கிடைக்குதுன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட்டு இசட் ஈக்குவல்ஸ் டு ஏஐ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இ பவர் மைனஸ் எம்ஏ பை 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த ரெசிடியூ. இப்போ நமக்கு வந்து அடுத்த என்ன அப்படின்னா காசி ரெசிடியூ தீரம் இருக்குது. காசி ரெசிடியூ தீரம் படி தேர்ஃபோர் பை காசிஸ் ரெசிடியூ தீரம் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா integral over c f of z dz is equals to 2 pi I into sum of residues inside residues. அப்போ நம்மளுடைய இன்டெக்ரல் வந்து integral over c f of z dz equals to 2 pi I into sum of நமக்கு ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா e power minus ma by 2 ப்ளஸ் ஒரு 0. அப்போ இ பவர் அப்போ 2 பை ஐ இன்ட்டு இ பவர் மைனஸ் எம்ஏ பை 2. அப்போ இந்த 2 மட்டும் கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்குன்னா பை ஐ இன்ட்டு இ பவர் மைனஸ் எம்ஏன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஃபஸ்ட் இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ இமேஜினரி பார்ட். மேலே சயின்ஸ் வந்து இமேஜினரி பார்ட் ஆஃப் தான் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் minus infinity to the plus infinity f of x ஆக்சுவலாக இது f of x வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படியே sin x sin mx by x square plus a square is equals to the real part, the imaginary part of pi I e power minus ma. அப்போ pi e power minus ma ஓட ரியல் பார்ட் என்னென்னா இமேஜினரி பார்ட்னா இதுதான் ஐ டேர்மும். இது ஆக்சுவலாக எப்படி எழுதியிருப்பாங்க 0 ப்ளஸ் ஐ இன்ட்டு பை இ பவர் மைனஸ் எம்ஏ. இதுதான் நம்மளுடைய இமேஜினரி பார்ட்டு. இங்கே பை இ பவர் எம்ஏனால இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் இமேஜினரி பார்ட்டு. தேர்ஃபோர் நமக்கு இந்த இமேஜினரி பார்ட்டு தான் வேணும். தேர்ஃபோர் அப்போ ஐஏ விட்டுட்டு பை இ பவர் மைனஸ் எம்ஏ அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து என்ன மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 0 to infinity தான் கேட்டிருக்காங்க. அப்போ 0 to infinity எக்ஸு சைன் எம்எக்ஸ் by x squared plus a squaredக்கு என்ன எழுதணும் அப்படின்னா into dx இங்கே dx போட்டுருங்க equal to 1/2 pi e power minus ma. ஆக்சுவலாக இப்படியும் செய்வாங்க. சில பேர் இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா இங்கே இமேஜினரி பார்ட் ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி போடுவாங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு த ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸு இன்ட்டு இ பவர் ஐ எம்எக்ஸ் போட்டிருப்பாங்க டிஎக்ஸு. இது பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு போடுவாங்க. இதை எப்படி எழுதலாம்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு த ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரெண்டு இன்டெக்ரலாக பிடிச்சிக்குவாங்க. இ பவர் ஐஎம்எக்ஸ்க்கு வந்து காஸ் எம்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு த ப்ளஸ் இன்ஃபினிட்டி இங்கே வந்து ஐ இன்ட்டு அப்போ ஐ இன்ட்டு சைன் எம்எக்ஸ் டிஎக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் தான் நமக்கு என்ன இருக்குது இதுதான் ஈக்குவல் டு பை ஐ இ பவர் மைனஸ் எம்ஏன்னு இருக்குது. அப்போ இங்கே வந்து கம்பேரிங் இமேஜினரி பார்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த இமேஜினரி பார்ட்டுக்கு இது ஈக்குவல் சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான். நம்ம அப்படியே அந்த இதை பார்த்தோன்னே சொல்லிடுறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எழுதி செய்யலாம். ரெண்டுமே ஒரே இது தான். ஸோ ஆன்சர் ஃபார் த சம் வந்து 0 to infinity x sin mx x square plus a square dx equal to 1/2 pi e power minus ma. ஸோ இது வந்து தேர்டு டைப்பில் இந்த மாதிரி தான். ஒன்று சைன் வரணும் இல்லை காசு வரணும். இங்கே கீழே ஏதாச்சும் டேர்ம் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும்.